ஹலோ எவ்ரிவன், என் பேர் அஸ்வன். நான் visittemples.com சார்பாக பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் ஒரு அற்புதமான ஒரு சாய்பாபா மந்திருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி visittemples.com என்னன்னு சொல்லிடுறேன். visittemples.comங்கிறது ஒரு டிவைன் வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா கோவில்களை பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது ஹிஸ்ட்ரி, ஃபோன் நம்பர், அப்புறம் அங்கே என்னென்னலாம் பூஜை நடக்கிறது, அப்படி இல்லை அந்த ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே அவங்க வெப்சைட்டில் எளிதில் எடுத்துரைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு யூடியூப்பில் இது மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஒரு வர்ச்சுவல் டூர், டிவோட்டீஸ் அந்த டெம்பிளுக்கு டைரெக்டாக டூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வர்ச்சுவல் டூரை இவங்க வெப்சைட்லேயே தராங்க. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் டைம் கிடைக்கும்போது அந்த வெப்சைட்டுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க கோயிலை பற்றி பார்ப்போம். நம்ம இன்றைக்கி எந்த திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையில் உள்ள அம்பத்தூர் பகுதியில் இருக்கிற ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா தான் இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டியாக இருக்கார். திருக்கோயிலை யார் கட்டுனான்னு பார்த்தீங்கன்னா, சந்தன் தேவ்குமார் தான் இந்த திருக்கோயிலை கட்டியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2003 என்ன பண்ணியிருக்காரு சாய்பாபா, இந்த சந்தன தேவகுமாரோட கனவுல தோன்றி அவருக்கு இந்த அம்பத்தூரில் ஒரு திருக்கோயில் கட்டி தருமாறு கேட்டிருக்காருன்னு சொல்லப்படுது. அதனால இந்த சந்தன தேவகுமார் இந்த அம்பத்தூர் பகுதியில் ஒரு திருக்கோயில் கட்டினதாக சொல்லப்படுது. இவர் எப்படிப்பட்ட ஒரு லேண்டில் கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சந்தன தேவகுமார் ஆல்ரெடி ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்மேன். அவர் அவரோட ஃப்ரெண்டு அவருக்கு லேண்டை விற்று தருமாறு கேட்டிருக்காரு. அந்த லேண்டை இந்த சந்தன தேவகுமாரை பர்ச்சேஸ் பண்ணி அந்த இடத்துல தான் இந்த சாய்பாபா திருக்கோயிலை கட்டுனதாக சொல்லப்படுது. என்னதான் இந்த திருக்கோயிலானது எளிமையாக கட்டப்பட்டிருந்தாலும் இந்த திருக்கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருட காலங்கள் எடுத்துக்கிட்டதாக சொல்லப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருக்கோயில் கட்ட ஆரம்பித்தப்ப ஹெவி ரெயின் இங்கே இருந்ததுனால திருக்கோயிலை கட்டி முடிக்க முடியலை. அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயிலை கட்டிகிட்டு இருக்கும்போது பாதியில் என்ன இருக்குது, கடுமையான பெஞ்ச மழைனால் இந்த கோபுரம் இடிஞ்சு விழுந்துரும்னு நிறைய பேரால் கருதப்பட்டிருக்கு. ஆனால் சாய்பாபா நாகசாயாக தோன்றி இந்த கோபுரத்தை 3 நாள் கண்டினியூஸாக பாதுகாத்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டியான சாய்பாபாவை முழுக்க மார்பிளால் செய்யப்பட்டிருக்காரு. அதை எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திருக்கோயிலில் ப்ரிசைடிங் டெய்ட்டியை எப்போ இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்தாங்கன்னா, ஒரு சண்டே அப்போ பௌர்ணமி அன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்தாங்க. அதுக்கு முதல் நாள் இந்த சிலையை திருக்கோயிலுக்குள்ளே கொண்டு போகலாங்கும்போது கொண்டு போக முடியலை. அதனால் கஷ்டம் போல் இருக்கே, அடுத்த நாள் பௌர்ணமி வேறு வந்துடுச்சு, இன்ஸ்டால் பண்ண முடியாதோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்ப அடுத்த நாள் அந்த சிலையை உள்ளே கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கு. ஈஸியாக அந்த சிலையும் உள்ளே போயிருக்கு. ஸோ இது பாபாவோட அருளால் தான் அந்த சிலையை ஈஸியாக உள்ளே கொண்டு போக முடிஞ்சதுன்னு நிறைய பேரால் நம்பப்பட்டு வருது. இந்த திருக்கோயிலோட நுழைவாயிலில் 9 அடி உயரம் கொண்ட சாய்பாபாவோட சிலை இருக்குது. இது நின்ற கோலத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நவவித்த பக்தியை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இந்த திருக்கோயிலில் எந்தெந்த சுவாமிகளுக்கெல்லாம் சன்னதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் கணபதி, சிவனும் பார்வதியும் காண முடியும், தத்தாத்திரேயர், அப்புறம் பிராத்திமா ஆகியவர்களோட சன்னதிகள்லாம் இந்த திருக்கோயிலில் காண முடியுது. மற்ற சாய்பாபா திருக்கோயில்கள் போலவே இந்த இடத்துலையும் துணியை எரிக்கிறாங்க. அதைத்தான் பக்தர்களுக்கு விபூதியாகவும் அழிச்சிட்டு வராங்க. இந்த திருக்கோயிலில் வித்தியாசமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நந்தியையும் ஹனுமானோட சன்னதியும் இந்த திருக்கோயிலில் காண முடியுது. அன்னதானம் எவ்ரி தேர்ஸ்டே இந்த திருக்கோயிலில் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த திருக்கோயிலில் எந்தெந்த ஃபெஸ்டிவல்லாம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம நவமி, கோபுர பூர்ணிமா, மகா சமாதி ஆகிய நாட்கள்லாம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுறது. அது மட்டும் இல்லாமல் எவ்ரி தேர்ஸ்டே இந்த திருக்கோயிலுக்கு அட்லீஸ்ட் 3000 டிவோட்டீஸ் சாய்பாபா அருளை பெற்றுட்டு போகிறாங்க. இந்த அம்பத்தூர் சாய்பாபா திருக்கோயிலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற கோயில்களை பற்றின வீடியோ உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம்.